நொறுங்கி போன உள்ளத்தோடு நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். உங்கள் முகத்தை பார்த்து யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு உங்கள் நொறுங்கிய உள்ளத்தை நீங்கள் மறைக்கவே முடியாது. இன்னும் உங்கள் நொறுங்கிய உள்ளத்தை அவர் காண்பார், அதை குணமாக்குவார். ஒருவரும் குணமாக்க முடியாத உங்கள் நொறுங்கிய உள்ளத்தை இன்று இரவு இயேசு கிறிஸ்து குணமாக்குவார். கவலைப்படாதீர்கள். நான் வங்கியில் வேலை பார்த்து கொண்டு இருந்த பொழுது குண்டுராவ் என்று ஒரு கிளார்க் என்னிடம் வேலை செய்தார். மாலை ஆனால் போதும் எல்லாரிடம் சிடு சிடு என்று விழுவார். நல்ல வேலையாள். ஒரு நாள் அவரிடம் கேட்டேன், குண்டுராவ், ஏன் உமக்கு மாலையில் இவ்வளவு கோபம் வருகிறது என்று. இந்த வார்த்தை கேட்டவுடன் 2 கண்களிலும் கண்ணீர். அப்படியே சேரில் உட்கார்ந்து விட்டார். அவர் சொன்னார், சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டிற்கு போவேன், அங்கு என்னத்தை பார்ப்பேன். என் தாய் பல வருஷமாய் படுத்த படுக்கையா இருக்கிறார். எனக்கு தகப்பனார் இல்லை. எனக்கு ஒரு சகோதரி உண்டு, திருமணமாகாமல் வயது ஏறிக்கொண்டே போகிறது. என்னால் திருமணம் முடிக்க என் கையில் வசதி இல்லை. எனக்கு ஒரு ஊதாரி தம்பி உண்டு. வீட்டில் இருப்பதெல்லாம் திருடி திருடி விற்று விடுவான். வீட்டிற்கு போனால் நான் காண்பது இதுதான் சார். சார், நான் வெளியே சிரிக்கிறேன், என் உள்ளமோ உடைந்த உள்ளம், யாரும் என்னை விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார். மனம் கசந்து அழுதார். அப்படி வந்திருக்கிறீர்களா? அல்லது என் கணவன் ஒரு குடிகார கணவன், ஒவ்வொரு நாளும் குடித்து வந்து அடிக்கிறான், நான் வாழ்வதை விட சாவது நல்லது என்று எண்ணி வந்திருக்கிறீர்கள். இயேசுவை அறிவார். உங்கள் உள்ளங்களை குணமாக்குவதற்கென்றே, அந்த காயங்களை சுகமாக்குவதற்கென்றே அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். மனம் கலங்காதீர்கள். இன்று இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பதாக உங்கள் உள்ளங்களை அவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை குணமாக்கி மட்டும்தான் அனுப்புவார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எப்படி இதை உறுதியாக சொல்ல முடியும்? என் அன்பிற்குரியவர்களே, ஏசாயா 53:10 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது,